ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் பாடல் 1 விளக்கங்கள் பொருள் பார்த்தோம். இந்த பதிவில் பாடல் 2 பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன். சோழ நாடான கருவூர் என்னும் ஊரில் உள்ள பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சிவகாமி ஆண்டார் என்பவர் மலர் பறித்து சிவபெருமானுக்கு பூத்தொண்டு செய்து வந்தார். ஒரு நாள் புகழ் சோழ மன்னனின் பட்டத்து யானை சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த பூக்கூடையை பற்றி மண்ணில் சிந்திவிட்டது. பாகர்களும் யானையை வாயு வேகமாக நடத்தி சென்று விட்டார்கள். சிவகாமி ஆண்டாரின் ஓலத்தை எரிபத்த நாயனார் கேட்டார். சிவனடியார்களுக்கு தீங்கு செய்பவர்களை தண்டிக்க மழு ஆயுதம் ஏந்தியவராக அவ்வூரில் இருந்தவர் எரிபத்தர். ஆதலால் அவர் பட்டத்து யானையை விரட்டிச் சென்று அதன் துதிக்கையை மழுவால் வெட்டினார். யானையுடன் வந்த 5 வெட்டி வீழ்த்தினார். பட்டத்து யானையும் பாகர்களும் இறந்துபட்ட செய்தி கேட்டதும் மன்னன் வெகுண்டு தனது சேனைகளுடன் எரிபத்த நாயனாரை கண்டான். மன்னர் சிவனடியாரை கண்டதும் வருந்தி யானையும் பாகர்களும் தான் தவறு செய்திருப்பார்கள் என்று எண்ணி நிகழ்ந்தவை எரிபத்த நாயனார் கூற கேட்டான். உடனே மன்னன் தன் பட்டத்து யானை செய்த சிவ அபராதத்திற்கு தானும் பொறுப்பாளி என்று சொல்லி தன்னை வெட்டுமாறு எரிபத்தரிடம் உடைவாளை அளித்தான். இத்தகைய அன்பருக்கா தீங்கு நினைத்தேன் என்று வருந்தி எரிபத்த நாயனார் தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார். சிவபெருமான் உமை அம்மையாருடன் விடைமேல் காட்சி தந்து சிவபக்தர்களை தற்கொலையிலிருந்து தடுத்து அருளினார். யானை பாகர்களோடு உயிர் பெற்றன. சிவகாமி ஆண்டார் கூடையில் பூக்கள் நிரம்பின. மன்னன் பட்டத்து யானை மீது ஏறி அரண்மனை சென்றான். எரிபத்த நாயனார் தாம் ஏற்ற சிவத்தொண்டை குறைவார செய்து பின் சிவபதம் அடைந்தார். விளக்கம்: சிவனுக்காக ஒரு மலர் கூட அவமதிக்கப்படக்கூடாது என்று எண்ணிய வீரபக்தர். அடியாரின் வேதனையை தன் வேதனையாக எடுத்து கொண்டவர் எரிபத்த நாயனார். சிவபெருமானின் அடியார்களுக்கு நிகழ்ந்த அவமரியாதையை சகித்து கொள்ள முடியாமல் தன் உயிரையே பொருள்படுத்தாமல் நின்ற பக்தியின் வடிவம் அவர். அவரது அன்பையும் புகழ் சோழனின் பணிவையும் உலகறிய செய்யவே சிவபெருமான் இந்த அருள் விளையாட்டை நிகழ்த்தினார். பாடல்: ஏனாதிநாதன் தன்னடியார்க்கும் அடியே. சோழ நாட்டில் உள்ள எய்னானூரில் தோன்றியவர் ஏனாதிநாத நாயனார். அரசர்களுக்கு வாழ்வித்தை பயிற்றுவிப்பது இவரது தொழில். அதனால் வரும் பொருளை சிவனடியார்களுக்கு கொடுத்து வருவது அவர் தம் திருத்தொண்டு. இவரைப் போலவே வாழ்வித்தை பயிற்றுவிப்பதை தொழிலாக கொண்ட அதிசூரன் என்று ஒருவன் இருந்தான். ஏனாதிநாத நாயனாரின் புகழை கண்டு கேட்டு பொறாமை கொண்டான். படையுடன் அவரை போருக்கு அழைத்து வெற்றி கொள்ள முடியாமல் புறமுதுகிட்டு ஓடினான். இதனால் மனம் புழுங்கிய அதிசூரன் வஞ்சனையால் வெல்ல திட்டமிட்டான். திருநீறு பூசிய யாராயினும் அவரை சிவனாகவே நினைப்பார் ஏனாதிநாத நாயனார். ஒரு நாளும் திருநீர் அணியாத அதிசூரன் அன்று திருநீறு நெற்றியில் அணிந்து அதை கேடயத்தால் மறைத்து கொண்டு ஏனாதிநாத நாயனாரை தனி போருக்கு அழைத்தான். இவன் வஞ்சனையை அறியாத ஏனாதி நாயனார் அதிசூரன் மேல் பாய அவன் திடீரென்று கையில் உள்ள கேடயத்தை விலக்கி தன் நெற்றியில் உள்ள திருநீற்றை காட்டினான். திருநீற்றை பார்த்து அதிர்ந்து விட்டார். இவர் என் சிவனோட அடியார், திருநீறு பூசியவர், இவர் மேல் என் வாள் படக்கூடாது என்று முடிவு பண்ணினான். அதிசூரன் தான் நினைத்த காரியம் முடித்தான். சிவபெருமான் ஏனாதி நாயனார் முன் எழுந்தருளி அவருக்கு சிவகதி அருளினார். விளக்கம்: இத்தகு திருநீறு பூசும் அடியவர் எவராயினும் அவரை சிவமாகவே பாவித்து வணங்கும் பண்புடையவர் ஏனாதிநாத நாயனார். உயிர் போய்விடும் என்ற நிலையில் கூட திருநீறு பூசிய எதிரியை சிவனடியாராகவே பாவித்து வணங்கினார். அந்த வினாடியே சிவபெருமான் தோன்றி தன்னை விட தன் பக்தனின் அடையாளத்தை நேசித்தவனே என்று கூறி அவருக்கு முக்தி கொடுத்தார். திருச்சிற்றம்பலம்.